ஸோ டிஸ்னி இந்தியாவும் ரிலையன்ஸும் சரி ஜாயின்ட் வெஞ்சர் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சுங்கிறத வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஜாயின்ட் வெஞ்சரில் வந்து பார்த்தோன்னா யார் யார் வந்து இன்வால்வ் ஆயிருக்காங்கன்னா ரிலையன்ஸு, போய் ட்ரீ சிஸ்டம்ஸு, அதுக்கடுத்து வந்து பார்த்தோம்னா வேகாம் 18, டிஸ்னி, ஸ்டார். ஸோ இவங்க எல்லாருமே வந்து இன்வால்வ் ஆயிருக்காங்க. ஸோ இதனால என்ன நடக்க போகுதுன்னா ஆல்மோஸ்ட் வந்து $8.5 பில்லியன் அளவுக்கு வந்து இதை எஸ்டிமேட் பண்ணுறாங்க இந்த காம்பினேஷனுங்கிறத. ஸோ இதில் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து ஸ்டார் குரூப்பில் இருக்கிற சேனல்ஸ் எல்லாமே வரும். அதுக்கடுத்து வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து டிஜிட்டல் ஆசட்ஸ்ன்னு பார்க்குறப்போ உங்களுக்கு ஜியோ சினிமா, வேகாம் 18ஓடது. அதுக்கடுத்து வந்து பார்த்தோம்னா டிஸ்னி ப்ளஸ் ஹாட்ஸ்டார், ஸ்டார் டிஸ்னியோடது. அதுக்கடுத்து இந்த வந்து கம்பைன் ஆக போகுது. இது வந்து ஓவரால் வந்து 100 சேனல்ஸ்க்கு மேலே இருக்க போகுது. ஸோ இந்த காம்பினேஷனுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவிலே வந்து இவங்க தான் வந்து நம்பர் 1 வந்து டிஜிட்டல் ஸ்பேஸில், அப்படி இல்லைனா டிவி ஸ்பேஸில் வந்து இருக்க போகிறாங்க. இவங்கக்கிட்ட ஆசட்ஸ்ன்னு பார்க்குறப்போ ஐபிஎல் இருக்குது, ஸ்போர்ட்ஸ் என்டர்டெயின்மெண்ட் வந்து எல்லாமே வந்து இவங்கக்கிட்ட தான் வரும். ஐபிஎல் சரி, நேஷ்னல் ஸ்போர்ட்ஸ் கிரிக்கெட் மட்டும் பார்த்தா சரி. மற்றதை பார்த்தோம்னா வந்து உங்களோட ஜியோ சினிமாவில் தான் வந்து ஐஎஸ்எல்லு, மற்ற சாக்கர், யூரோப்பியன் சாக்கர் இல்லை அமெரிக்கன் சாக்கர் எல்லாமே வந்து அதில்